வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாயிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை மக்களே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மகிழ்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன. மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய அளவற்ற இரக்கத்தையும் பேரன்பையும் நாம் நினைவு கூர்ந்து அவர் தருகிற அழைப்பின் வழியாக அவரை பின்பற்றி செல்ல இந்த நாடினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகின்றன. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்று நற்செய்தி சொல்கிறது. நாமும் ஆண்டவரை அறியும் பொருட்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்ற இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேறும் பொருட்டு நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர்.
இத்தண்ணீரை புனிதப்படுத்தி ஏறுள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி ஏறுள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான
மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள இறை வசனங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள இறை வசனங்கள். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்து எறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை
ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். நீங்கள் ஒத்த கருத்துள்ளவராய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 10-13 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்து உடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களில் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கோபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டு உள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்?
திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலானது சொற்களில் இச்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவையை பொருளற்றது போய்விடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 12 முதல் 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோ நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோவும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இதமான காலை பொழுது, ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை. நாம் அனைவரும் ஒருமித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, தியானிப்பதற்கு, தனியாக அமர்ந்து ஜெபிப்பதற்கான ஒரு நல்ல கால சூழ்நிலை இருப்பதை இன்று காலையிலே நான் காணுகிறேன். வழக்கமாக தியானத்திற்கு போகிறவர்கள் எங்காவது ஒரு பகுதி அப்படியே குளிர்ச்சியாக இருக்குமா, அமைதியாக இருக்குமா என்று தேடி பெரிய குளிர் பிரதேசங்களுக்கு போவதை, தியானம் செய்வதற்காக போவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு அப்படி எங்கும் தேடி செல்ல வேண்டியதில்லை. நம்முடைய ஆலயமே அதற்கான ஒரு இடம் போல இருப்பதை நாம் இந்த நாளில் உணர்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி அமர்ந்திருக்கிற வேளையில் இந்த நாளினுடைய மிக முக்கியமான ஒரு திருநாளை நாம் இது ஞாயிறு வழிபாடு என்பதனால் விட்டிருக்கிறோம். அது என்ன திருநாள்? தூய பவுலடியாருடைய மனமாற்ற பெருவிழா. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய பவுலடியாருடைய மனமாற்ற பெருவிழாவும் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகளும் நமக்கு ஆழமான ஒரு செய்தியை தருவதை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் மாற்றத்திற்கு உட்பட்டதா, மாற்றத்திற்கு உட்படாததா என்கிற கேள்வி எல்லா காலங்களிலும் எல்லாரிடத்திலும் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களிலே நம்மில் பலர் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் என்றுமே மாறாதவன், என் குணம் இதுதான், என்னை யாரும் மாற்ற முடியாது என்று தங்களை குறித்து பெருமையாக சொல்லியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லது ஒரு குறையாக கூட சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், என் புத்தி அவ்வளவுதான், என்னால் அவ்வளவுதான் யோசிக்க முடியும், எனக்கு அவ்வளவுதான் பேச தெரியும், அவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், எனக்கு அவ்வளவுதான் என்று தங்களை குறித்து குற்றமாகவும் தாழ்வாகவும் சொல்கிறவர்களும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நான் அப்படித்தான், கொஞ்சம் அகம்பாவம் பிடித்தவன் தான், என் வாய் கொஞ்சம் துடுக்குதான், என் கை கொஞ்சம் நீளம்தான், படக்கென்று கை நீட்டி விடுவேன் என்று பெருமையாக அல்லது அகம்பாவமாக அல்லது தன்னுடைய குணங்கள் மாற்றத்திற்கே உட்படுத்த முடியாது என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் கூட, நான் அப்படித்தான் உனக்கு தெரியுமில, பிறகு ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, உங்கள் அப்பா இப்படித்தான் உனக்கு தெரியுமில, உங்கள் அம்மா இப்படித்தான் உனக்கு தெரியுமில என்று நாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது என்னுடைய பிறவி குணம், இது என்னுடைய இயல்பு, இதை நான் மாற்றவே முடியாது என்று சொல்லுகிறவர்கள், நான் மாற்ற விரும்பவில்லை, இப்படித்தான் நான் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை குறித்து பேசுகிற போது பலவிதமான கருத்துக்களை இப்படி முன்வைப்பதை பார்க்கிறோம். கொஞ்சம் நீங்கள் மாறினா என்ன, உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் மாறினா என்ன, இந்த பள்ளிக்கூடத்துக்காக கொஞ்சம் நீங்கள் மாறி கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சால் என்ன, உங்கள் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மாறி இருந்தால் என்ன, இப்படி யாராவது கேட்டோம்னு சொன்னால், நான் அப்படித்தான், என்னுடைய குணநலன் அப்படித்தான் என்று சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் மாற்றத்திற்கு உட்பட்டதா, நாம் மாற்றத்திற்கு உட்பட முடியாததா என்று பார்த்தோம் என்று சொன்னால், உளவியலாளர்கள், தத்துவியலாளர்கள், ஏராளமானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மாற்றம் ஒன்றே
மாறாதது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரே நீரோடையில் இருமுறை நிற்க முடியாது என்று தத்துவ அறிஞர் ஹெராக்லிட்டஸ் என்பவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கையில் பல நிலைகளில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், என் அன்பார்ந்தவர்களே, யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் திடீரென்று வாழ்க்கையில் மாற்றம் வரத்தான் செய்யும். நாம் விரும்புகிறோமோ இல்லையோ மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறார். பிறந்திருக்கிற ஒருவர் குழந்தையாக இருக்க ஆசைப்படுகிறார். ஆனால் கடைசி வரை அவர் குழந்தையாக இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அவர் மாறியிருக்கிறாரா, வளர்ச்சி பெற்றிருக்கிறாரா, குறையுடையவராக இருக்கிறாரா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் குறையுள்ள மனிதராகத்தான் இருக்கிறார். ஆனால் நிறைவு என்பது மாற்றத்தை நோக்கித்தான் பயணிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கை நமக்கு பிடித்திருந்தாலும் கூட நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களை அறியாமலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், நாம் உண்ணுகிறோம், நாம் விரும்புகிற உணவை தேடுகிறோம். ஆனால் இந்த உணவு எப்படி உடலாய் மாறுகிறது, எப்படி இரத்தமாய் மாறுகிறது நீங்கள் கணித்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்குள்ளாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்துதான் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில் நான் திறமை வாய்ந்தவன், நான் நினைத்தால் அப்படியே இருந்துவிட முடியும் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருப்பார் என்றால் அவர் தோற்று போவார். மாற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி என்றால் நண்பார்ந்தவர்களே, மாற்றம் எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதருக்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மைகள், எண்ணங்கள், அந்த மனிதருக்குள்ளாக இருக்கக்கூடிய பலவிதமான அந்த சூழ்நிலைகள், அதற்கு உட்பட்டு அவர் பயணிக்கிற போது மாற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. பெரிய பெரிய மரங்களையெல்லாம் ஒரே தள்ளில் தள்ளிவிடக்கூடிய ஒரு பெரிய யானை ஒரு சிறிய குச்சியை கொண்டு ஒரு பாகன் வழிநடத்தி விடுகிறான் என்று சொன்னால், மாற்றத்தை எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்துவிட முடியும் என்பதைத்தான் பார்க்கிறோம். இந்த காட்டுக்கே ராஜா என்று சொல்லுகிற சிங்கம், அதை கூட நாம் சில நேரங்களிலே வலையொலிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டிலே வளர்க்கிறார்கள், ஒரு நாய்க்குட்டியைப் போல ஒரு பூனைக்குட்டியைப் போல அதை மாற்றி விடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது, மாற்றம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. மனிதன் மாறவே மாட்டேன் என்று சொல்லினால், கடவுள் நினைத்தால் அதை மாற்றிவிட முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம்தான் தூய பவுலடியார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்ட, பயன்படுத்திய, மாற்றவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு பெரிய மாற்றம்தான் தூய பவுல். தன்னுடைய வாழ்க்கையில் தூய பவுலடியார் தனக்கு பிடித்திருக்கக்கூடிய சட்டங்கள் பெரிது, தன்னுடைய தான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஒழுங்குகள் தான் சரி என்று நினைத்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறார். அப்படி பயணிக்கக்கூடிய தூய பவுலுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய தலைகள் மாற்றம், ஒரு இமாலய மாற்றம் என்று சொன்னால் தூய பவுலுடைய மனமாற்றம் தான் என்று பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மன உறுதி கொண்டிருந்தாரோ, எந்த அளவுக்கு வலிமையானவராக இருந்தாரோ, அந்த அளவுக்கு கடவுள் அவர் பக்கமாக அவரை திருப்பிக் கொள்ளுகிறார். தன்னுடைய பணிக்காக மன உறுதி கொண்டவராக, ஆற்றல் மிக்கவராக மாற்றிக் கொள்ளுகிறார் என்பதனை தூய பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அன்றாடம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிலவற்றை கற்றுக் கொடுக்கிறோம், போதிக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி போப்பா, இப்படி போமா, இதுதான் சரி, இப்படி போனால் தான் நல்லா இருப்ப, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் பிள்ளைங்க சில நேரங்களில் கேட்கவே மாட்டாங்க. அவர்களாக ஒரு காலகட்டத்தில் எப்போது புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அம்மா இல்லை, அப்பா இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருகிற போது, அன்னைக்கே எங்கள் அப்பா சொன்னாங்க, அன்னைக்கே எங்கள் அம்மா சொன்னாங்க, அன்னைக்கே எங்கள் சார் சொல்லிக்கிட்டு இருந்தார், கொஞ்சம் கவனிச்சிருந்தேம்னா, கொஞ்சம் கேட்டிருந்தேம்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அதனால் பாருங்க என்று சொல்லுகிறவர்கள் உண்டு.
ஆனால் என் தாய் தந்தை சொன்னார்கள், அதனால் இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்று நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் தன்னை மாற்றத்திற்கு உட்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வாழ்வுக்கான அழைப்பை தான் ஆண்டவர் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லா மனிதரும் அப்படி கடவுள் தருகிற அழைப்பை உணர்ந்து பயணிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த நாளினுடைய செய்தி நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாருங்கள், தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற்றதை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிற போதே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கிற போது ஒரே ஒரு வசனத்தை நமக்கு சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம். என்னவென்றால் மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். இந்த செய்தி தான் மாற்றத்திற்கான செய்தி, நம்முடைய வாழ்க்கையினுடைய புதிய படைப்பிற்கான ஒரு செய்தி. என் அன்பார்ந்தவர்களே, 2 நிலைகளில் பார்க்கிறோம். ஒன்று, என் பின்னே வாருங்கள். இது எதனுடைய செய்தி? அன்பார்ந்தவர்களை நாம் பார்க்கிறோம், தூய திருமுழுக்கு யோவான் இதோ இறைவனுடைய செம்மறி என்று தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சீடர்களிடத்தில் சொல்லுகிறார். இயேசுவை குறித்து சுட்டி காட்டுகிறார். உடனே 2 சீடர்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். போகிறவர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், ராபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அப்போது இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற பதில் என்ன? வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? என் பின்னே வாருங்கள் என்பதுதான். என் பின்னே வாருங்கள் என்பதும் வந்து பாருங்கள் என்பதும் ஒன்றுதான். அப்படி என்று சொன்னால் என் பின்னே வாருங்கள் என்பதனுடைய பொருள் என்ன? அன்பார்ந்தவர்களே, அவர் பின்னால் போவது, அவ்வளவுதான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் பின்னால் போவது. ஒரு தந்தையினுடைய கரங்களை பற்றி கொண்டு பயணிக்கிற ஒரு குழந்தை போல. அதற்கு என்ன தெரியும்? அப்பா கூட்டிட்டு போறார், அம்மா கூட்டிட்டு போறாங்க, அவ்வளவுதான். எங்க கூட்டிட்டு போறாங்க? எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த குழந்தை ஆலயத்துக்கு வந்தால், ஆண்டவரை தேடினால், அந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை அப்படி அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை மாற்றத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று பொருள்படுகிறார். ஆகவே ஆண்டவருடைய அழைப்பே என்ன சொல்கிறது என்று சொன்னால், என் பின்னே வாருங்கள். நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. மற்றவைகளை ஆண்டவர் பார்த்து கொள்கிறார் என்பதனுடைய செய்திதான் நாம் நினைத்து பார்ப்பது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மாட்டை பிடித்து கொண்டு போகிற பணியாளர், ஒரு வேலைக்காரர், அந்த மாட்டை கயிறை பிடித்து கொண்டே போகிறார். அந்த மாடு நினைத்தால் தன்னுடைய கொம்பை வைத்து கொண்டு ஒரு முட்டி விடலாம், தள்ளி விடலாம், குத்தி விடலாம், எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் கயிற்றுக்கு கட்டுப்பட்டு தன் தலைவன் தன்னை அழைத்து கொண்டு போகிற பாதை சரிதான், தன்னை வேறு எங்கும் தவறான பாதையில் வழிநடத்த மாட்டான் என்று அதற்கு தெரிகிறது. அதுபோல ஆயனுக்கு பின்னால், ஒரு ஆட்டை மேய்க்கிற அந்த ஆயனுக்கு பின்னால் ஆடுகள், 300 ஆடுகள் ஒன்றாக பயணிக்கிறது. எங்காவது வழி மாறுகிறதா? நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு பயணம் என் பின்னே வாருங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆபிரகாமை அழைக்கிற போது தொடக்க நூல் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய வீட்டையும் உன் உறவுகளையும் விட்டுவிட்டு என் பின்னால் வா. அவ்வளவுதான். அடுத்து என்ன நடக்கும் தெரியாது, அடுத்து எப்படி இருக்கும் தெரியாது. தூய பவுலடியாருடைய வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன நடக்கும் என்றே தெரியல, அடுத்து என்ன இருக்கிறது தெரியல. நம்ம கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தெரிஞ்சாத்தானே பயணத்தில் வேகமாக போகலாமா, இவ்வளவு ஸ்பீடு போகலாமா என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாமுக்கு கண்ணு கட்டிய தூரம் எல்லாம் மறைவாக இருக்கிறது, ஒன்றுமே தெரியல. ஆனாலும் என் பின்னே வாருங்கள், உன் நாட்டையும் உன் இனத்தையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் அப்படியே அவர் பயணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் என் பின்னே வாருங்கள் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? என் அன்பார்ந்தவர்களே, அது ஒரு தீர்மானம், அது ஒரு மாற்றம், அது ஒரு உறவு பயணம் என்று பார்க்கிறோம். நமது வாழ்க்கையில் நீங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டை ஆண்டவரே உம்மிடத்தில் கொடுத்து விட்டேன், நீர் கயிறாக என்னை பிடித்து கொண்டீர், நான் களிமண்ணாக இருக்கிறேன், என்னை உம்முடைய கரங்களில் குயவனாகி உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து விட்டேன் என்பதனுடைய பொருள்தான் என் பின்னே வாருங்கள் என்பதாக இருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள் என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று ஒப்படைக்கிற அந்த செய்தி தான். மரியாள் அப்படித்தானே சொன்னார். நீங்கள் பாருங்கள்,
அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் ஆம் என்று சொன்னார், ஆகட்டும் என்று சொன்னார். அதனுடைய செய்தியே என்னவென்று சொன்னால், என் பின்னே வாருங்கள், வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்வு தருவேன் என்கிற அந்த வார்த்தையை மரியாள் பின்பற்றி போவதனுடைய அடையாளமாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய பவுலடியார் திருத்துதர் பணிகள் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். தூய பவுல் அந்த தமஸ்கு நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்தில் அவர் குறிப்பிடுகிற வார்த்தைகள் இதுதான், நான் என்ன செய்ய வேண்டும், என் பின்னே வா, நான் உனக்கு காட்டுகிறேன், எழுந்து தமஸ்குக்கு போ. கண்ணே தெரியல, எங்க போகணும்னு தெரியல, ஆபிரகாமை போல எங்க போகணும்னு தெரியல, கண்ணு கட்டிய துறவனுக்கு ஒன்றும் தெரியல, அன்னை மரியாளை போல ஆம் என்று சொல்வதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. ஆனாலும் என் பின்னே வாருங்கள், அவ்வளவுதான். அதை செய்தார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு தந்தையின் தாயின் கரங்களை பற்றி கொண்டு பயணிக்கிற பிள்ளைகள் போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரங்களில் உங்களை ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு முன்னிலையில் உமது பின்னால் நான் நிற்கிறேன், என்னை பார்த்து கொள்ளும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என் பின்னே வாருங்கள் என்பதாக பொருள்படுகிறது. அடுத்து என்ன செய்தி? அன்பார்ந்தவர்களே, நான் உங்களை மனிதரை பிடிப்பவனாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்னால் அதனுடைய பொருள் என்ன? அன்பார்ந்தவர்களே, நீ உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, நீ உன்னை உருவாக்குவதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு என்ன நடக்கும், உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நானே தீர்மானித்து வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். இறைவனுடைய திட்டம் அதுதான். நான் உன்னை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்பதனுடைய பொருள் அதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆண்டவர் மாற்றுவார், அவர் பார்த்து கொள்வார். ஆகவேதான் அடுத்த வசனம், அடுத்த பகுதியை நாம் பார்க்கிறோம். பேதுரு, அந்திரேயா, யோவான், அதுபோல யாக்கோபு, இந்த 4 பேரையும் அழைக்கிற இந்த காட்சியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வலைகளை விட்டுவிட்டு போனார்கள், தாய் தந்தையை விட்டுவிட்டு போனார்கள், தங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போனார்கள். அதனுடைய பொருள் என்ன? வலைகள் என்பது என்ன? பழைய வாழ்க்கை, இதுவரையிலும் அவர்கள் கொண்டிருந்த பழைய வாழ்க்கையினுடைய சிக்கல்கள். இந்த வலைகள் என்பது பழைய எண்ணங்கள், இந்த வலைகள் என்பது பழைய போராட்டங்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகிற அந்த பழைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி போனார்கள் என்று பார்க்கிறோம். தாய் தந்தையை விட்டுவிட்டு போனார்கள் என்பதனுடைய பொருள் என்ன? இறைவனுடைய உறவு பெரிது, என் உறவு அல்ல, கடவுள் தருகிற அந்த உறவு தான் பெரிது என்று சொல்லிக்கொண்டு அந்த உறவை தேடுகிற அந்த பயணத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என் அன்பு பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பயணத்திலும் இந்த மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அறிந்தும் அறியாமலும் மாற்றம் நடக்கிறது. நீங்கள் தேடியும் தேடாமலும் உங்களுடைய உடல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. குழந்தையாக இருக்கிறவர் இளமையாக மாறுகிறார், இளமையாக இருக்கிறவர் முதுமையை அடைகிறார், தன்னுடைய வாழ்க்கையின் பருவத்தை அவர் கடந்து கொண்டே போகிறார். ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டிய ஒரு மாற்றம் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றம்தான். அந்த மாற்றத்திற்கான அழைப்பை தான் ஆண்டவர் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்று குறிப்பிடுகிறார். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே இதனை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாகவே மிக அழகாக குறிப்பிட்டு சொல்கிறார். வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 1:21 தன்னுடைய வாழ்வினுடைய அந்த மாற்றத்தை அடைந்த பிறகு அவர் சொல்கிறார், நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்கு, நான் தொடர்ந்து வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்கு, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்கிறார். என்று சொன்னால் இந்த மாற்றம்தான், இந்த மன மாற்றம்தான் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு அழைப்பினை ஆண்டவர் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்கிற ஆண்டவருடைய குரல் நம் செவிகளில் விழுகிறதா? சிந்திப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியாள்
பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனை நாம் உணர்ந்து நம்மை உட்படுத்த அழைப்பு தருகிறார். அவருடைய அருளும் ஆசீரும் கிடைக்க மன்றாடுவோம். நலன்களின் ஊற்றே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறை வார்த்தை ஒளியில் தங்களது வாழ்வை அமைத்து உலகிற்கு ஒளியாகவும் சுவை சேர்க்கும் உப்பாகவும் விளங்கிடவும், இறை மக்களை ஒளியின் பாதையில் வழி நடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அண்ணலே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சாதி மத பேதமின்றி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இருப்போர் இல்லாதோர் என்கிற பாகுபாட்டை பெரிதாக்காமல் ஒரு தாய் மக்கள் நாம் என்கிற உணர்வோடு நல்லாட்சி புரிந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் இறைவா, நாங்கள் அனைவரும் பவுலடியாரின் அறிவுரைப்படி ஒத்த கருத்துடையவர்களாகவும் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவர்களாகவும் இயேசுவின் போதனைக்கு செவிசாய்த்து ஒற்றுமையில் பயணிக்கும் தூய மக்களாக திகழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தவரே இறைவாம், இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் உழைப்பை விடவும் உடைமையை விடவும் உன்னதமான பணி நற்செய்தி பணி என்பதை மனதில் ஏற்று நல்லதொரு வாழ்வு வாழவும், நாங்கள் வாழ்வும் வாழ்வை பிறர் விரும்பும் நற்செய்தியாக அமைந்திடவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமைதியாக ஜெபிப்போம். எங்களை அன்போடு வழிநடத்துகிற எங்கள் விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. நாங்கள் வழி மாறினாலும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். நாங்கள் உம்மை விட்டு விலகினாலும் நீர் என்றும் எங்களோடு கூட பயணிக்கிறீர். உமது பேரன்புக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்படைப்பதுதான். என் பின்னே வாருங்கள், அதுதான் நீர் எங்களுக்கு தருகிற முதன்மையான
முழுமையான அழைப்பாக இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். உமக்கு பின்னால் பயணிப்பது என்பது எங்களுக்கு பாதுகாப்பானது, நிறைவானது, முழுமையானது, எல்லாமும் கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இதோ நான் உங்களை மேய்ச்சல் நிலங்களுக்கு அழைத்து செல்வேன், பசுமையான புல்வெளிகளை உங்களுக்கு தருவேன், உங்களுடைய வாழ்வெல்லாம் எப்போதும் இன்பம் தொடரும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு பின்னால் பயணிக்கிற பேரானந்தம் ஒரு தாயின் கரங்களை பற்றி கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டும் போகிற ஒரு குழந்தையினுடைய பெருமகிழ்ச்சி போன்றது என்பதை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். அப்படியாக உம் கரங்களை பற்றி கொண்டு பயணிக்கிற போது எங்களுக்கு ஆபத்தில்லை, விபத்தில்லை, துன்பமில்லை, துயரமில்லை, பாடுகள் இல்லை, வேதனை இல்லை, எந்த ஒரு இழிவும் எந்த ஒரு தாழ்மையான வாழ்க்கையினுடைய சூழ்நிலையும் இல்லை என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, உம் கரங்களை பற்றி கொள்வதற்கான அந்த தேடுதலை எங்கள் எல்லாருக்கும் தாரும். உம் கரங்களை நீட்டி, இதோ நீ ஏன் ஐயம் கொண்டாய், ஏன் நம்பிக்கை கொண்டியவனாய் இருந்தாய் என்று சொல்லிக் கொண்டு கடலில் மூழ்கிய பேதுருவை தூக்கிவிட்டீர். உம் கரங்களை பற்றி கொண்டவுடனே பேதுரு மீண்டுமாய் எழுந்தார். அலைகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை, கடலின் ஆழம் அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உம்மை பற்றி கொள்ளுகிற பேரானந்தத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நான் உங்களை மனிதரை பிடிப்பவனாக்குவேன். உம்மை பற்றி கொண்டால் நான் உன்னை உயர்வாக வைப்பேன். நீ வேண்டுகிற வீடு கிடைக்கும், நீ வேண்டுகிற வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீ வேண்டுகிற படிப்பு உனக்கு கிடைக்கும், நீ வேண்டுகிற வாழ்க்கையினுடைய உயர்வு உனக்கு கிடைக்கும், நீ வேண்டுகிற வாழ்க்கை துணை உனக்கு கிடைக்கும், நீ வேண்டுகிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உம் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு தருகிறீரே. ஆண்டவரே, நான் உங்களை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்று சொன்னீர். உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மையாக வைப்பேன். செபுலோ நாடே, நப்தலி நாடே, நீ தாழ்ந்து போயிருக்கிறாயா? நீ உயர்த்தப்படுவாய், நீ மேன்மையாய் வைக்கப்படுவாய், பேரொளி உன்னை சூழ்ந்திருக்கும் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறீர். இதோ நீ அவமானத்துக்கு உட்படுத்தப்பட மாட்டாய், ஏனென்றால் இதோ உன் மீது பேரொளி உதித்துள்ளது, இயேசுவாம் அந்த ஒளி உன்னை தேடி வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்டை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்கிற பிள்ளைகளை நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளிலும் கூட உம் கரங்களை பற்றி கொள்கிற பேரானந்தத்தை, பெருமகிழ்ச்சியை எங்கள் எல்லாருக்கும் தார். வாழ்க்கையினுடைய என்ன சூழ்நிலை எங்களை நெருக்கலாம், உறவுகளை எங்களை புரியாமல் இருக்கலாம், எங்களை விட்டு போகலாம், நான் தேர்ந்து கொண்ட வாழ்க்கை எனக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் ஆண்டவரை நீர் இருக்கிறீர், நீர் எல்லாமா இருக்கிறீர். உம்மை பற்றி கொள்கிற போது போனது கிடைக்கும், இழந்தது மீண்டும் வரும், என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிகிறோம். ஏனென்றால் செபுலோ நாடும் நப்தலி நாடும் அவமானத்துக்கு உட்பட்டப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இயேசுவின் அந்த காலத்தில் அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டன. அதுபோல ஒரு நாள் வரும், என் வாழ்க்கையில் மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் விடிவு வரும். என் கணவர் என்னை புரிந்து கொள்வார், என் மனைவி என்னை புரிந்து கொள்வார், என் பெற்றோர் என்னை ஏற்றுக்கொள்வார், அன்பு செய்வார் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உம்மை பற்றி கொண்டே பயணிக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தருவீராக. இந்த நாளிலே உம்மை தேடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. உம்மை தேடுவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. ஆண்டவரை தேடுகிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம், கரங்களை பற்றி கொண்டு பயணிக்கிறோம். ஒரு கரங்களை பற்றி கொண்டு பயணிக்கிற குழந்தையை போல பயணிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். உம்மை பற்றி கொண்டிருந்த போது கூட பல நேரங்களிலே எத்தனையோ வகையான போராட்டங்கள், இழப்புகள், துன்பங்கள், நெருக்கடிகள், வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் எங்களை ஆழ்த்துகிறது. ஆனாலும் கூட இன்னமும் இருக பற்றி கொள்ள விரும்புகிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலமாய், உயர்வாய், மேன்மையாய் மாற்றும். குடும்பங்களில் அமைதி, சமாதானத்தை தாரும். பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை தாரும். குடும்ப சிக்கல்கள், உறவு சிக்கல்கள், கணவர் விட்டுவிட்டு போன காரியங்கள், மனைவி விட்டுவிட்டு போன காரியங்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போன சிக்கல்கள் எல்லாவற்றையும் மாற்றும். கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீர்தாமே ஆசீர்வதி. இந்த நாளில் இப்பொழுதே ஆண்டவரை நீர்தாமே மாற்றும். நீர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் உலகின் மாற்றங்களை கொண்டு வர முடியும். என் வாழ்க்கையில் எம்மாத்திரம்
நீ நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் கருணை கண்டு பார்த்து விட்டால் எவ்வளவு நேரம்தான் ஒரு மனிதனுடைய துன்பம் நீடிக்கும்? மகனே, நான் விரும்புகிறேன் நீ எழுந்து நட, நான் விரும்புகிறேன் நீ குணமாக என்று சொன்னீரே, அப்படியாய் மாற்றத்தை ஆசீர்வாதத்தை எங்கள் எல்லாருக்கும் தார். குடும்பங்களிலே படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும், அவர்களுக்கு ஞானத்தை கல்வி அறிவை தாரும், தேர்வுகளை எழுதுகிற ஆற்றலை வலிமையை தாரும். இன்னமும் கூட இளையோருக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தாரும். திருமண காரியங்கள் கைகூடி வரச் செய்யும், நல்ல வாழ்க்கை துணை அமைய செய்யும், வேலை வாய்ப்பை பெருகச் செய்யும், திருமண காரியத்திலே குழந்தை பாக்கியங்களை கொடுத்து குடும்பங்களை பலுகி பெருகச் செய்யும். ஆண்டவரே, வேலைக்காக வெளியூர்களில் வெளிநாடுகளிலே பல்வேறு இடங்களிலே பயணப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதியும். என் குடும்பங்களிலே உமது அன்பும் ஆசீர்வாதம் எப்போதும் தங்கி இருக்கட்டும். உமது பிள்ளைகள் எப்போதும் உம்மை தேடி வருவார்களாக. என் ஆண்டவருடைய கரங்களை பற்றி கொண்டேன். எனக்கான பாதைகளை, எனக்கான எதிர்காலத்தை, எனக்கான வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். அப்படியாக பயணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி. இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா உள்ளமும் உம்மை நோக்கி இருப்பதாக, ஒரே ஒரு முறை உம்மை நோக்கி ஜெபிப்பதாக, ஒரே ஒரு முறை வாய் திறந்து உம்மை நோக்கி கேட்பதாக. என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொல்வார்களாக. சொல்லுங்க, உங்களுடைய வாய் திறந்து, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நீர் எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி, என்னை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, என்னை இவ்வளவாய் உயர்த்தி வைத்தீரே அதற்காய் உமக்கு நன்றி, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீரே அதற்காய் உமக்கு நன்றி, என் வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீரே அதற்காய் உமக்கு நன்றி, ஒவ்வொரு பொழுதும் என்னை காத்துக் கொள்கிறீரே அதற்காய் உமக்கு நன்றி. உம் கரம் பற்றி கொள்ள விரும்புகிறேன். என்னை மாற்று, என் வாழ்க்கையை மாற்று, ஆசீர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கனிகளை ஏந்தி உம் பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர். மலர்களை ஏந்தி உம் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கைது பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னையே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவள் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற தூய பவுல், எங்கள் பாதுகாவல் தூய சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்லத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. சத்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா,
அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா. அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா. ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா. எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்கச் செய்யவா. உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா. மகிழ்வளிக்கவா, வளமை மகிழ்வளிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா. மாண்புயர்த்தவா, மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா. பணிவையாக்கவா, வென்று பணிவையாக்கவா. தாழ்ச்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா. ஊக்கமூட்டவா, உள்ளம் ஊக்கமூட்டவா. நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே ஆளும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென்.
ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்கால 3ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள். இன்று திருத்தூதரான தூய பவுல் அடியாரின் மனமாற்ற விழா. ஜனவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயர்களான புனித தீமோத்தேயு, புனித தீத்து நினைவு நாள். 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மெர்சியா அஞ்சலா நினைவு நாள். 28ஆம் தேதி புதன்கிழமை மறைப்பணியாளரான புனித தாமஸ் நினைவு நாள். 31ஆம் தேதி சனிக்கிழமை மறைப்பணியாளர் புனித ஜான் போஸ்கோ நினைவு நாள். இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் தவக்கால நிகழ்வுகள் குறித்து திட்டமிடவும், திருவழிபாட்டு குழுவிற்கான நபர்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வும் நமது பழைய ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. அனைவரும் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தினுள் வருகிறவர்கள் ஆலயத்தின் புனிதம் தூய்மை கருதி இறை பிரசன்னத்தை உணரும் விதமாக காலணிகளை ஆலயத்திற்கு வெளியே படிக்கட்டுகளில் விட்டு வரவும், காலணிகளை மாற்றி எடுத்து செல்ல வேண்டாம். சாந்திநகர் பங்கு குழந்தையேசு ஆலய வளாகத்தில் இன்றும் நாளையும் குணமளிக்கும் நற்செய்தி விழா நடைபெறுகிறது. விரும்புகிறவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் முழு இரவு திருவிழிப்பு ஜெபம் வருகிற சனிக்கிழமை இரவு 9:30 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். வருகிற 26, 27 மற்றும் 31 திங்கள், செவ்வாய், சனி ஆகிய நாட்களில் பங்கு தந்தை அவர்கள் தானியேல் மண்டலத்தில் உள்ள அன்பிய குடும்பங்களை சந்திக்க வருவார்கள். மண்டல வழிகாட்டிகள், அன்பிய பொறுப்பாளர்கள் தயார் நிலையில் இருக்க கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள். எசாயா மண்டலம் புனித மோனிகா அன்பிய கூட்டம் இன்று இரவு 7 மணிக்கு எண் 3A பாரதி தெரு சுப்பிரமணியபுரத்தில் வசிக்கும் திரு அமல் சேவியர், திருமதி மேகலா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். சக்கரியா மண்டலம் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டம் வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு கோரிப்பள்ளத்தில் வசிக்கும் திரு ஜோசப் தனராஜ், திருமதி மேரி ரோஸ்லின் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். சக்கரியா மண்டலம் சகாய மாதா அன்பிய கூட்டம் வருகிற 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ரோஸ் அவென்யூவில் வாழும் திரு பிரின்ஸ்டன் கரோலின் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய சுப்ரீம் பேக்கரி குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு சக்தி நகரில் வாழும் தந்தை ஜோசப் வரித், தாய் ஆக்னஸ் டெய்சி இவர்களின் மகன் அந்தோணி சந்திரபோஸுக்கும், குளித்துறை மறைமாவட்டம் முளகுமூடு பங்கு முளகுமூட்டில் வாழும் தந்தை பெனட், தாய் மெட்டில் சத்யா இவர்களின் மகள் பெனுசா யூட்ஸுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு அண்ணா நகரில் வாழும் தந்தை அகஸ்டின், தாய் அந்தோணி அம்மாள் இவர்களின் மகன் அமல்ராஜுக்கும், மேலே இளந்தகுளம் பங்கு வடக்கு அச்சம்பட்டியில் வாழும் தந்தை சுந்தரம், தாய் அன்னமணி இவர்களின் மகள்
சுவீதாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு அருள்மணி தெருவில் வசிக்கும் தந்தை மிக்கேல் அந்தோணி, தாய் ஜெசிந்தா இவர்களின் மகள் ஆக்னஸ் பிரிசில்லாவுக்கும் கோட்டார் மறை மாவட்டம் மரவன் குடியிருப்பில் வாழும் தந்தை சிரில் நெல்சன், தாய் ஜெனட் மேரி இவர்களின் மகன் ஆரோக்கிய சிரில் ஜெபர்ஸுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு எம்கேவி நகரில் வாழும் தந்தை ஆண்டனி டேனியல் செல்வம், தாய் லூசி கிளாடிஸ் இவர்களின் மகன் ஆனந்த் ராஜுக்கும், நமது பேராலய பங்கு எம்கேவி நகரில் வாழும் தந்தை லூர்து சாமி, தாய் லில்லி ராஜகனி இவர்களின் மகள் ஜோபிட்டாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு மில்ட்ரி லைனில் வாழும் தந்தை மைக்கேல் ராஜ், தாய் மெர்சி இவர்களின் மகன் ரேவந்த் முத்துவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் புதுக்கோட்டை பங்கு சூசை பாண்டியாபுரத்தில் இருக்கும் தந்தை அந்தோணி செல்வகுமார், தாய் மரிய தங்கம் இவர்களின் மகள் மரிய ஜெனிபருக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். கீதம் பாடி உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கொளியே. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கொளியே. அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. ஆவே 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 ஆவே
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.